அனைவருக்கும் வணக்கம். இது மெர்க்குரி ஜோதிடம் 25. ஸோ கிறிஸ்டோட ஜாதகம் பார்ட் 2 பார்க்க போகிறோம். கிறிஸ்டோட ஜாதகம் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மெர்க்குரி ஜோதிடம் 25. ஸோ அவன் என்ன கேட்டுக்காருன்னா, படிப்பு எப்படி படிப்பான்னு கேட்டுக்காரு. படிப்பு நல்லா படிப்பானான்னு கேட்டுக்காரு. ஸோ படிப்புக்குரிய பாவகம் வந்து ப்ரைமரி எஜுகேஷன்னு எல்கேஜி யூகேஜி, இந்த எல்கேஜிலேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரையும் இந்த ரெண்டாம் பாவம், ரெண்டாம் அதிபதி புதன் பகவான். ஸோ ரெண்டாம் பாவம் வந்து சுக்கிரன் மற்றும் புதன் வந்து பார்க்குறாங்க. ரெண்டாம் பாவம் வந்து மிதுன ராசி. அந்த மிதுன பாவத்தை வந்து சுக்கிரன் மற்றும் புதன் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதன் வந்து தன்னோட சொந்த வீட்டை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் புதனும் நல்லா வலுவாக இருக்கார். சந்திர அதிபத்தில் நல்லா வலுவாக இருக்கார். ரெண்டாம் அதிபதி புதன் தான். ஸோ அந்த புதன் வந்து சுக்கிரனோட இணைஞ்சு சந்திர அதிபத்தில் நல்ல சுபத்துவமாகி நல்லா வலுவாக இருக்கார். ரெண்டாம் பாவமும் சுபத்துவமாக இருக்குது. புதன் மற்றும் சுக்கிரனோட பார்வை வந்து ரெண்டாம் பாவத்தில் மேலே விழுது. ஸோ ரெண்டாம் பாவம் நல்லா இருக்குது. ரெண்டாம் அதிபதி புதன் பகவானும் நல்லா இருக்கார். படிப்பை குறிக்கக்கூடிய புதன் பகவான் வந்து நல்ல சுபத்துவமாகி நல்லா வலுவாக இருக்கார். ஸோ ரெண்டாம் பாவம், ரெண்டாம் அதிபதி புதன் பகவான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார், சுபத்துவமாக இருக்கார். ஸோ ப்ரைமரி எஜுகேஷன் நல்லாயிருக்கும். ப்ரைமரி எஜுகேஷன்னா யூகேஜிலேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ப்ரைமரி எஜுகேஷன். ஸோ அந்த எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ரெண்டாம் பாவம் சுபத்துவமாக இருக்குது. ரெண்டாம் அதிபதி புதன் பகவான் வந்து சந்திர அதியோக ஒளியில் நல்லா வலுவாக இருக்கார், சுபத்துவமாக இருக்கார். இந்த படிப்பை குறிக்கக்கூடிய புதன் பகவான் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்கார். புதன் பகவான் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்கார். படிப்பை குறிக்கக்கூடிய புதன் பகவான் நல்லா சுபத்துவமாக இருக்கார். அந்த புதன் வந்து தன்னோட சொந்த வீட்டான ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ ப்ரைமரி எஜுகேஷன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடியது முக்கியமானது ஹையர் எஜுகேஷன். ஸோ அந்த ஹையர் எஜுகேஷன் குறிக்கக்கூடியது நாலாம் பாவம், நாலாம் அதிபதி புதன் பகவான். அதுக்கப்புறம் கன்னி ராசி. ஏன்னா கன்னி பாவம் தான் அந்த படிப்பை எப்படி படிப்பாங்க, படிப்பு நல்லா படிப்பாங்களா ஏன்னா கொஞ்சம் சுமாராக படிப்பாங்களானது இந்த கன்னி பாவமும் சுட்டி காட்டும், புதனும் சுட்டி காட்டும். ஸோ கன்னி பாவம் பார்க்கணும், கன்னி பாவமும் பார்க்கணும். கன்னி ராசியோட சுபத்துவ பாவத்தையுமே பார்க்கணும், ஒருத்தர் வந்து நல்லா படிப்பாரா இல்லையான்னு. ஸோ நாலாம் பாவம் வந்து சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசியை வந்து சுபத்துவ செவ்வாய் பார்க்குறாரு. ஏன்னா செவ்வாய் வந்து பௌர்ணமி சந்திரனோட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கார். ஸோ சிம்ம பாவத்தை வந்து சுபத்துவ செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக பார்க்குது. ஸோ சுபத்துவ செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக சிம்ம ராசியாக பார்க்குது. அந்த நாலாம் பாவம் தான் ஹையர் எஜுகேஷன். அந்த ஹையர் எஜுகேஷன்னா சிக்ஸ்த்துலேருந்து பிஎஸ்சி டிகிரி வரையும் குறிக்கக்கூடியது நாலாம் பாவம், நாலாம் அதிபதி புதன் பகவான். ஸோ அந்த நாலாம் பாவத்தை சுபத்துவ செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்குது. ஸோ சுபத்துவ செவ்வாய் சிம்ம ராசிக்கு செவ்வாய் பார்வை வந்து அந்தளவுக்கு கெடுதல் செய்யாது. சிம்ம ராசிக்கு வந்து செவ்வாயோட பார்வை வந்து கெடுதல் செய்யாது. ஏன்னா சிம்ம ராசி வந்து செவ்வாய்க்கு நட்பு ராசி. ஸோ செவ்வாய் பார்த்தாலும் அந்த செவ்வாய் வந்து சுபத்துவமாக தான் பார்க்குது. ஸோ நாலாம் பாவம் வந்து இயல்பாக இருக்குது. நாலாம் பாவம் ரொம்ப ரொம்ப இயல்பாக இருக்குது. நாலாம் பாவம் நல்லா இருக்குது. நாலாம் பாவம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கவலைப்பட தேவையில்லை. முக்கியமாக நாலாம் அதிபதி வந்து சூரிய பகவான். அந்த நாலாம் அதிபதியான சூரிய பகவான் வந்து பௌர்ணமி சந்திரன் பார்வையில் நல்லா சுபத்துவமாக இருக்கார். சூரியன் வந்து நல்லா வலுவாக இருக்கார். பௌர்ணமி சந்திரனோட ஒளியில் சூரிய பகவான் நல்ல நிலைமையில் இருக்கார், நல்லா இருக்கார் சூரிய பகவான். மட்டும் இல்லாமல் அந்த நாலாம் அதிபதியான சூரிய பகவான் வந்து 22 டிகிரியில் இருக்கார். சுக்கிரன் வந்து பக்கத்து ராசியில் இருக்கார். சுக்கிரன் மற்றும் புதன் வந்து சூரியனுக்கு பக்கத்து ராசியில் இருக்காங்க. அந்த சுக்கிரன் வந்து 3 டிகிரி, புதன் வந்து 8 டிகிரி, சூரியன் வந்து 22 டிகிரி. அதாவது சூரியன் வந்து விருச்சிக ராசியில் 22 டிகிரியில் இருக்காங்க. சுக்கிரன் வந்து தனுசு ராசியில் 3 டிகிரியில் இருக்காங்க. புதன் பகவான் வந்து தனுசு ராசியில் 8 டிகிரியில் இருக்காங்க. ஸோ சூரியன் வந்து சுக்கிரனோட 11 டிகிரி டிஃப்ரென்ஸில் இணையுது. ஆனால் அந்த சுக்கிரன் வந்து அஸ்தங்கம் கிடையாது. ஆனால் சூரியனும் சுக்கிரனும் கனெக்ட் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதனோடையும் சூரியன் வந்து கனெக்ட் ஆகிறாரு 16 டிகிரி டிஃப்ரென்ஸில். ஸோ சூரியன் வந்து அதிகமாக சுபத்துவமாகிடுது.
அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வையிலும் இருக்கார் சூரிய பகவான். ஆனால் குருவோட பார்வை வந்து சூரியனுக்கு விலகுது. குரு வந்து 4 டிகிரி, சூரியன் வந்து 22 டிகிரி. ஸோ 18 டிகிரி டிஃப்ரென்ஸில் விலகுது. குருவோட 9ஆம் பார்வை சூரியன் மேலே படுது. சூரியன் சுபத்துவமாக இருக்கார், இருந்தாலும் கூட குருவோட பார்வை கொஞ்சம் விலகி இருக்குது. இருந்தாலும் கூட சூரியன் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்கார். சூரியன் வந்து சுக்கரனோட கனெக்ட் ஆகிறாரு, புதனோட கனெக்ட் ஆகிறாரு. பௌர்ணமி சந்திரனோட ஒளியிலையும் சூரியன் வந்து சுபத்துவம் வராரு. ஸோ 4ஆம் அதிபதியான சூரிய பகவான் வந்து 7ஆம் இடத்துல நல்லா வலுவாக இருக்கார். அதாவது பாவகிரகம் வந்து 7ஆம் இடத்துல நல்லா வலுவாக அடைவாங்க. இந்த கேந்திர பாவத்தில் நல்லா வலுவடைவாங்க, நல்லா வலுத்திருப்பாங்க. ஸோ சூரியன் வந்து 7ஆம் பாவத்தில் நல்லா சுபத்துவமாக இருக்கார். 4ஆம் அதிபதி 7ஆம் பாவம். ஸோ 7ஆம் இடத்துல சூரிய பகவான் நல்லா சுபத்துவமாக இருக்கார். ஸோ 4ஆம் அதிபதி சூரிய பகவான் நல்லா சுபத்துவமாக இருக்கார். பௌர்ணமி சந்திரன் ஒளியில் பார்வையில் இருக்கார். சுக்கரனோட கனெக்ட் ஆகிறாரு, புதனோடையும் கனெக்ட் ஆகிறாரு. ஸோ சூரியன் சுபத்துவமாக இருக்கார். 7ஆம் பாவத்தில் சூரியன் சுபத்துவமாக இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ 4ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் அதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கார். படிப்பை குறிக்கக்கூடிய புதன் பகவானும் 8ல் இருந்தாலும் சுக்கரனோட இணைஞ்சு சுபத்துவமாகி பௌர்ணமி சந்திரன் ஒளியில் இருக்கார். அதாவது சந்திர அதியோக ஒளியில் புதன் வந்து சுபத்துவமாக இருக்கார். ஸோ கன்னி ராசியும் சுபத்துவமாக இருக்கார். கன்னி பாவமும் நல்ல சுபத்துவமாக இருக்குது. குருவோட 7ஆம் பார்வையில் கன்னி பாவம் சுபத்துவமாக இருக்குது. உங்களுக்கு படிப்பு நல்லாவே வரும். உங்களுக்கு படிப்பு வந்து நல்லாவே வரும். 4ஆம் பாவம் நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதி சூரிய பகவான் நல்லா இருக்கார். படிப்பை குறிக்கக்கூடிய புதன் பகவானும் நல்லா சுபத்துவமாக இருக்கார் 8ஆம் இடத்துல சந்திர அதியோக ஒளியில். படிப்பை குறிக்கக்கூடிய பாவம் வந்து கன்னி பாவம். இந்த கன்னி பாவமும் குருவோட 7ஆம் பார்வையில் சுபத்துவமாக இருக்குது. படிப்பை குறிக்கக்கூடிய கன்னி ராசி கன்னி பாவமும் குருவோட 7ஆம் பார்வை வந்து குருவோட 7ஆம் பார்வை படுறதுனால கன்னி பாவம் சுபத்துவமாக இருக்குது. ஸோ படிப்பு நல்லா வரும். ஸோ படிப்பு நல்லாவே வரும், கவலைப்பட வேணாம். படிப்பு நல்லாவே வரும், படிப்பாங்க நல்லா. என்ன ராகு திசை சின்ன வயசில் வரனால என்ன தான் நல்லா படித்தாலும் அந்த படிப்பில் வந்து கொஞ்சம் டீவியேட் ஆவாங்க. ஸோ படிக்கும்போது கான்சன்ட்ரேஷன்னா கொஞ்சம் டீவியேட் ஆகும், அதை பார்த்துக்கோங்க. செவ்வாய் தசை வந்து சின்ன வயசில் வருது. ஸோ செவ்வாய் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்குது. செவ்வாய் வந்து லக்னத்தில் இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனோட இணைவில் செவ்வாய் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்குது. செவ்வாய் நல்லா சுபத்துவமாக இருக்குது. ஸோ செவ்வாய் தசை வந்து சின்ன வயசில் வரனால இவங்க அப்பா அம்மா வந்து நல்லா சம்பாதிப்பாங்க. ஸோ இந்த குழந்தையோட அப்பா அம்மா வந்து இந்த பிள்ளையை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க. இந்த குழந்தையோட அப்பா அம்மா வந்து இந்த பிள்ளையை வந்து நல்லாவே பார்த்துக்குவாங்க. ஸோ செவ்வாய் தசை நல்லா தான் இருக்கும். சின்ன வயசில் செவ்வாய் தசை வருது. ஸோ செவ்வாய் தசை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க வைக்கும். ஏன்னா செவ்வாய் சுபத்துவம்னால நல்லா அப்பா அம்மா நல்லா பார்த்துக்குவாங்க. இந்த குழந்தைய அப்பா அம்மா வந்து நல்லா பார்த்துக்குவாங்க இந்த குழந்தைய. செவ்வாய் தசை நல்லா இருக்கும். செவ்வாய் தசை 7 வருஷம் நல்லா தான் இருக்கும். ஒரு பாதிப்பும் கிடையாது. செவ்வாய் தசை நல்லாயிருக்கும். செவ்வாய் தசை 2028 வரை இருக்குது. செவ்வாய் தசை நல்லாயிருக்கும். எந்த பாதிப்பும் கிடையாது. செவ்வாய் தசை நல்லாயிருக்கும். அடுத்து வரப்போகிற திசை வந்து ராகு திசை வந்து சின்ன வயசில் வர காலத்தினால ராகு திசை வந்து அப்படி ஒன்றும் யோகத்தை செய்யாது ராகு திசை. ஏன்னா ராகு திசை வந்து சின்ன வயசில் வருது. ஸோ சின்ன வயசில் வர காலத்தினால ராகு திசை வந்து பெருசாக யோகத்தை செய்யாது. ஸோ ராகு வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கார் ராகு திசை. ராகு வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். ஸோ சரராசியில் இருக்க காரணத்தினால ஸோ இந்த குழந்தையோட அம்மா அப்பா வந்து இந்த ஊரை விட்டு இந்த பிறந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போவாங்க. இந்த குழந்தைய கூட்டிகிட்டு வெளியூருக்கு போவாங்க. ஸோ இந்த ராகு திசையில் நீங்களும் சரி இந்த குழந்தையும் இந்த குழந்தையோட அம்மா அப்பாவும் வெளியூரில் போய் சம்பாதிப்பாங்க இந்த குழந்தையோட அம்மா அப்பா. ஸோ ராகு திசையில் நல்லா கம்ஃபர்டபுளாக இருப்பார். ஸோ ராகு திசை வந்து பெருசாக யோகத்தை செய்யாது ஏன்னா சின்ன வயசில் வர காரணத்தினால ராகு திசை வந்து பெருசாக யோகத்தை செய்யாது. என்ன படிப்பில் வந்து கொஞ்சம் டீவியேட் பண்ணும். என்ன படிப்பை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வந்து தவற வைக்கும் ராகு திசை. இருந்தாலும் கூட உங்கள் புதன் பகவான் சுபத்துவம், 4ஆம் அதிபதி சுபத்துவம், கன்னி ராசியோட சுபத்துவம், புதனோட சுபத்துவம் எல்லாம் புதன் நல்லா வலுவாக இருக்கனால புதன் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்க காரணத்தினால வந்து என்னதான் இருந்தாலும் நல்லா படிப்பார். ராகு திசை வந்து கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் தவற விட்டாலும்
இதுக்கு வந்து 4ஆம் அதிபதி புதன் பகவான் சுபத்துவமாக இருக்க காரணத்தினால என்ன தான் ராகுதசை வந்தாலும் இவர் நல்லா படித்து டிகிரி வாங்குவார். என்ன தான் கான்சன்ட்ரேஷன் தவறுனாலும் இவர் படித்து டிகிரி வாங்குவார். ஸோ இவர் படித்து டிகிரி வாங்குவார், கவலைப்படாதீங்க. இவர் நல்லா படிப்பார். கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் போகும். ஏன்னா ராகுதசை வர காரணத்தினால இருந்தாலும் கூட இவர் படித்து நல்லா முன்னேறுவார். இவர் வந்து நல்லா படித்து டிகிரி வாங்கி நல்லா முன்னேறுவார். ராகுதசை வந்தாலும் இவர் நல்லா படித்து டிகிரி வாங்கி நல்லா முன்னேறுவார். ராகுதசை வந்தாலும் கூட 4ஆம் அதிபதி 4ஆம் இடம் சூரியன் பகவான் புதன் பகவான் நல்லா சுபத்துவமாக காரணத்தினால இவர் நல்லா படித்து டிகிரி வாங்கி நல்லா வாழ்க்கையில் முன்னேறுவார். ஸோ இவருக்கு படிப்பு நல்லாவே வரும். இவருக்கு வந்து படிப்பு நல்லாவே வரும். ராகுதசையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் தவற வைக்கும். கான்சன்ட்ரேஷன் வந்து டிவைட் பண்ணும். இருந்தாலும் கூட நல்லா படிப்பார். நல்லா படித்து டிகிரி வாங்குவார். அது மட்டும் இல்லாமல் ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்கார். ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து பௌர்ணமி சந்திரன் நினைவில் நல்லா சுபத்துவமாக இருக்கார். இருந்தாலும் கூட ராகுதசை சின்ன வயசில் வர காரணத்தினால ராகுதசை வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். ஸோ ராகுதசை வந்து 2046 முடியுது. ராகுதசை 2046 முடியுது. அடுத்து வரப்போகிற குருதசை வந்து நல்லாயிருக்கும். ஏன் குருதசை நல்லா இருக்குன்னா, ஏன்னா ரிஷப லக்கணத்துக்கு எதிரி வந்து குரு பகவான். அந்த குரு பகவான் வந்து நல்ல நிலைமையில் இருக்கார். ஸோ ரிஷப லக்கணத்துக்கு எதிரியான குரு பகவான் வந்து 3, 6, 10, 11 உட்காந்தா நல்ல யோக பலனை செய்யும். ஸோ 11ஆம் இடத்துல குரு பகவான் வந்து நல்லா உட்காந்து நல்ல சுபத்தமாக இருக்கார். ஸோ 11ஆம் இடம் நல்ல வலுத்துருக்கு. ஸோ 11ஆம் இடம்னா லாபஸ்தானம் பணத்தை குறிக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியாகி நல்ல வலுவாக இருக்கார். ஸோ ரிஷப லக்கணத்துக்கு வரக்கூடாத தசை குருதசை. ஆனால் அந்த குருதசை நல்ல யோகமாக செய்யும். அந்த குருதசை நல்ல யோகத்தை செய்யும். குருதசை ரொம்ப நல்லாயிருக்கும். கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குருதசை நல்லா யோகத்தை செய்யும். நல்ல வளர்ச்சி அடையும். குருதசையில் நல்ல வளர்ச்சி அடைவார் ஜாதகர். இந்த குழந்தை வந்து குருதசையில் நல்ல வளர்ச்சி அடைவார். கவலைப்படாதீங்க. குருதசையில் நல்லா சம்பாதிப்பார். ஸோ குருதசை வந்து 2046 ஸ்டார்ட் ஆகுது, 2062 முடியுது. ஸோ குருதசையில் இவர் நல்லா சம்பாதிப்பார். ஸோ கவலைப்படாதீங்க. குருதசையில் இவர் நல்லா சம்பாதிப்பார். குருதசையில் ஒரு ₹1,00,000 சம்பாதிப்பார். மாதம் ₹1,00,000 சம்பாதிப்பார். ஒரு 3 லட்சம் 5 லட்ச ரூபாய் சம்பாதிப்பார். ஸோ நல்ல பணம் சம்பாதிப்பார் இவர் குருதசையில். என்ன தான் ரிஷப லக்கணத்துக்கு எதிரியாக இருந்தாலும் குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 11ஆம் இடம்னா லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. லாபத்தை குறிக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வந்து 11ஆம் இடம்னா லாபஸ்தானத்தில் நல்லா வலுத்து உட்காந்து குருதசை ரொம்ப யோகமாக இருக்கும். நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். குரு வந்து 11ஆம் இடம்னா லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. ஸோ குருவோட நட்சத்திர சாரம் வந்து சனியோட சாரம். ஸோ சனி வந்து 9ஆம் பாவமான பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. சனியும் நல்லா வலுவாக இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு சனி பகவான். ஸோ குருவோட குருக்கு சாரம் கொடுத்த சனி பகவானும் நல்ல வலுவாக இருக்கார். குருக்கு சாரம் கொடுத்த சனி பகவான் வந்து 9ஆம் பாவத்தில் நல்லா ஆட்சி பெற்று நல்லா வலுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வந்து நல்லா ஆட்சி பெற்று 11ஆம் இடம்னா லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. ஸோ இந்த குருதசை நல்லா யோகமாக இருக்கும். இந்த குருதசையில் நல்லா சம்பாதிப்பார். நல்ல லாபத்தையும் கொடுக்கும். நல்ல பாக்கியத்தையும் கொடுக்கும். இந்த குருதசையில் நல்ல லாபத்தையும் கொடுக்கும். இந்த குருதசையில் நல்லா சம்பாதிப்பார். நல்ல லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிப்பார் குருதசையில். குருதசை ரொம்ப யோகமான திசையாக இருக்கும். நல்ல லாபத்தையும் நல்ல பாக்கியத்தையும் கொடுக்கும். இந்த குரு 11ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு. 5ஆம் பார்வையாக 3ஆம் பாவத்தை பார்த்து சுபத்துவம் பார்த்துறாரு. 7ஆம் பார்வையாக 5ஆம் பாவத்தையும் சுபத்துவம் பார்த்துறாரு. குருவோட 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் சுபத்துவம் பார்த்துறாரு. குருவோட 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் சுபத்துவம் பார்த்துறாரு. ஸோ 3ஆம் பாவம் 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் நல்ல சுபத்துவமாக இருக்குது. 3ஆம் பாவம் 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் நல்ல சுபத்துவமாக இருக்குது. குருவோட பார்வைப்பட்ட இடங்கள் 3ஆம் பாவம் 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் நல்ல சுபத்துவமாக இருக்குது. ஸோ குருதசை நல்ல யோகத்தை செய்யும். நல்லா சம்பாதிப்பார் குருதசையில். இப்போ சனி தசையும் நல்லாயிருக்கும்.
குரு தசை வந்து 2046லேருந்து 2062 வரையும் நடக்குது. 2062ல் குரு தசை முடியுது. அதுக்கப்புறம் வரப்போகிற சனி திசையும் நல்லாயிருக்கும். சனி திசை கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். சனி வந்து 9ஆம் பாவத்தில் இருக்கார். அந்த சனி வந்து வலுத்து இருக்கார். இருந்தாலும் கூட அந்த சனி வந்து சுபரோட தொடர்பில் இல்லை. ஸோ சனி திசை கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். அதாவது ரிஷப லக்னத்துக்கு மிகப்பெரிய யோகர் சனி பகவான். சனி திசை ஆவரேஜாக இருக்கும். சனி திசையில் ஆவரேஜாக திசை நடத்தும், கெடுக்காது. நல்ல ஆவரேஜாக இருக்கும். சனி திசை நல்ல ஆவரேஜாக கொண்டு போகும். சனி திசை வந்து 2081 முடியுது. அதுக்கப்புறம் வரப்போகிறது புதன் திசை. ஸோ புதன் திசை வந்து 2081 ஸ்டார்ட் பண்ணுது. புதன் திசை வந்து 2081 ஸ்டார்ட் பண்ணுது. அந்த புதன் திசை நல்லா யோகத்தை செய்யும். இந்த புதன் திசை உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் சொன்ன மாதிரி புதன் வந்து 8ஆம் பாவத்தில் இருந்து சுக்கிரனோட இணைஞ்சு சுபத்துவமாகி சந்திர அதிக ஒளியில் நல்லா சுபத்துவமாக இருக்கார். வீடு கொடுத்த குரு பகவானும் நல்லா ஆசைப்பட்டு இருக்கார். ஸோ அந்த புதன் திசை ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசி திசை வந்து புதன் திசை. அந்த புதன் திசை வந்து நல்லாயிருக்கும். கடைசியாக வரப்போகிற திசை வந்து புதன் திசை. இந்த புதன் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்கார். ஸோ அந்த புதன் திசை ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கடைசியாக வரப்போகிற திசை வந்து புதன் திசை. இந்த புதன் திசை வந்து நல்ல யோகமாக இருக்கும். புதன் திசை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவர் ஃப்யூச்சர் பற்றி கேட்டுறீங்க. இவர் ஃப்யூச்சர் வந்து நல்லாவே இருக்கும். இவர் ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இவர் ஃப்யூச்சரில் பெரிய ஆளாக வருவார். இவர் ஃப்யூச்சரில் வந்து நல்லா சாதிப்பார். இவர் ஃப்யூச்சரில் வந்து நல்ல பெரிய ஆளாக வருவார். ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கு. இவரோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இவரோட ஃப்யூச்சர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது, நல்லா பிரகாசமாக இருக்குது. ஸோ இவரோட ஆயுள் பற்றி கேட்டுறீங்க. இவர் வந்து 77 வயசு வரையும் வாழ்வார். இவர் வந்து 77 வயசு வரையும் வாழ்வார். இவர் வந்து 77 வயசு வரையும் நல்லா வாழ்வார். இவர் வந்து 77 வயசு, இவரோட ஆயுள் காலம் வந்து 77 வயசு வரையும் நல்லா வாழ்வார். 77 வயசு வரையும் நல்லா வாழ்வார். ஸோ இவர் வந்து 77 வயசு வரையும் நல்லா இருப்பார். 77 வயசு வரையும் நல்லா இருப்பார். ஸோ 8ஆம் பாவத்தை தான் ஆயுள் ஸ்தானம் சொல்கிறோம். 8ஆம் பாவத்தை தான் ஆயுள் ஸ்தானம் சொல்கிறோம். அந்த 8ஆம் பாவத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் வந்து உட்காந்து நல்லா சுபத்துவப்படுத்துது. ஸோ 8ஆம் பாவம் நல்லா சுபத்துவமாக இருக்குது. ஆயுள்காரகனான சனி பகவான் வந்து நல்ல ஆட்சி பெற்று நல்லா வளர்த்துருக்காரு. ஆயுள்காரகனான சனி பகவான் வந்து நல்லா ஆட்சி பெற்று இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார் சனி பகவான். ஸோ 8ஆம் பாவம் நல்லா சுபத்துவமாக இருக்குது. புதன் மற்றும் சுக்கிரன் இருந்து 8ஆம் பாவம் நல்லா சுபத்துவமாக இருக்குது. 8ஆம் அதிபதியான குரு பகவானும் நல்லா ஆட்சி பெற்று நல்லா வளர்த்துருக்காரு. 8ஆம் அதிபதியான குரு பகவான் வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ 8ஆம் பாவ அதிபதி குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்குது, நல்லா சுபத்துவமாக இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதி வந்து ஆயுள் ஸ்தானாதிபதி. அந்த ஆயுள் ஸ்தானாதிபதி வந்து குரு பகவான் வந்து ஆட்சி பெற்று நல்லா வலுத்திருக்காரு. குரு பகவான் வந்து ஆயுள் ஸ்தான அதிபதியான குரு பகவான் வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று நல்லா வலுத்திருக்காரு. 8ஆம் பாவம் சுபத்துவம், குரு பகவான் சுபத்துவம், சனி பகவான் ஆட்சி பெற்று நல்லா வலுத்திருக்காரு. லக்னாதிபதி நல்லா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் லக்னம் சுபத்துவமாக இருக்குது. லக்ன அதிபதி சுக்கிரன் பகவான் வந்து புதனோட சேர்ந்து சந்திர அதியோக ஒளியில் நல்லா சுபத்துவமாக இருக்குது. ஸோ லக்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது. லக்ன அதிபதியும் நல்லா சுபத்துவமாக இருக்கார். லக்ன அதிபதியும் நல்லா சுபத்துவமாக இருக்கார். ஆயுள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. 77-78 வயசையும் வாழ்வார். ஸோ ஆயுள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, கவலைப்பட தேவையில்லை. ஆயுள் வந்து நல்லா இருக்குது. ஸோ லக்ன சுபத்துவம், லக்ன அதிபதி சுக்கிர பகவான் சுபத்துவமாக இருக்கார். 8ஆம் பாவம் சுபத்துவமாக இருக்குது. 8ஆம் அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு. சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு. ஆயுள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயுள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 78 வயசு வரையும் வாழ்வார், கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த ஜாதகம் வந்து ரொம்ப யோகமான ஜாதகம். இந்த ஜாதகம் வந்து ரொம்ப யோகமான ஜாதகம், நல்ல ஜாதகம், நல்ல சுபத்துவமான ஜாதகம். நன்றி, வணக்கம்.